எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது எங்கன்னு போக போக சொல்கிறோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பிரபா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? How do I tell you? பிரபாவுக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து அடிபட்டிருக்கு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா அதுன்னு சொல்லிட்டு. அடிபட்டு அப்புறம் ஓகே சரி, அதனால வீட்டிலே இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு, டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது வெளியே போகலாம், வெளியே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் எதுக்கு சொல்லலாம், எதுக்குன்னா நம்ம வந்து யூடியூப்ல வந்து 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். நீங்க எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிருக்காது. கண்டிப்பா யூடியூப்ல வந்து 2.5 lakhs வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து 1.2 lakhs சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் 1 lakh வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்த லேக்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து மில்லியன்ஸில் போகணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இதெல்லாம் கண்டிப்பாக முடிஞ்சிருக்க முடியாது. ஸோ இதே மாதிரி உங்களோட ஆதரவு வந்து கொடுத்துட்டே இருங்க. நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மெரினா கிட்ட போயிட்டுருக்கோம். அது பக்கத்தில் இருக்க இடத்துல வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து பெருசாக வந்து போகிறது இல்லைன்னா நம்ம இங்கே தானே இருக்கிறது, நம்ம வந்து கேஷுவலாக இருக்கிறது. ஆனால் இப்போ சரி அந்த இடத்துக்குலாம் போகலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ போயிட்டுருக்கோம். சரி ஓகே, நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளோவில் சும்மா போக வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெரினா பீச்சுக்கு முன்னாடி அந்த நேப்பியர் பீச் தாண்டி வந்து ஒரு இடத்துல இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து சமாதிலாம் இருக்கு இல்லையா, எல்லாரோட சமாதி போய் பார்த்துட்டு இருக்கோம். எந்தங்க பட் ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு. சரி வாங்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் மற்றும் நம்ம கலைஞர் அவருடைய சமாதி தான் பார்க்க வந்திருக்கோம். சண்டே வந்திருக்கோம் நம்ம, அதனால் கொஞ்சம் பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஃபுல்லாக தடுப்புலாம் போட்டு சுற்றி வந்து விட்டுருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 இருக்கும். நல்ல வெயில் இறங்குற டைம். ஆனால் அப்போவுமே சொல்லியிருந்தா வெயில் அடிச்சது. உள்ளே பார்த்தீங்கன்னா கவியரசர் கம்பருடைய சிலை ரொம்ப அழகாக இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யானை தந்தத்தில் ஒரு ஆர்ட்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. சாரி, யானை தந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், ஒரு 2 மரம் வந்து நல்லா பெருசாக ஹைட்டாக வளர்ந்துருக்கு. அதுதான் வந்து மொத்த சூரியனையும் வந்து மறைச்சு நமக்கு வந்து நிழல் கொடுக்குது. அதை தாண்டவொடனே சுளிர்னு வெயில் அடிக்கும் பாருங்க. அப்படியே உள்ள கொஞ்சம் நேரம் நடந்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவுடைய சமாதி இருக்கும். ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கவங்க எல்லாருமே இந்த சமாதியை பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த ஆர்கிடெக்சர் எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய சமாதி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அழகான மாலை வெயில் அந்த ஆர்ட்ஸ் மேலே படும்போது அப்படியே சூரியன் உதயமாகிற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய உருவ சிலை வந்து அழகாக வச்சுருக்காங்க. அவர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை நல்லாயிருக்கு. இங்கே பாருமா. அப்படியே கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா கலைஞர் அவர்களுடைய உருவம் வந்து அழகாக பொறிக்கப்பட்டிருக்கும். அப்படியே இந்த இடத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய மியூசியம் வந்து வச்சுருக்காங்க. ஒரு சின்ன கிளாஸ் பாத்வே மாதிரி போகுது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அவருடைய ஃபோட்டோஸு, அவருடைய உருவ சிலை, அவர் வந்து பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து அழகாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வைடான சின்ன தேட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய கலைத்துறையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அதெல்லாமே வந்து போட்டு காட்டுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு 70 ஷோவும் நடத்துகிறாங்க. அதுவுமே வந்து புக் பண்ணிடணும், ஆன்லைன் புக் பண்ணிக்கணும். புக் பண்ணி தான் போக முடியும். உள்ள கடற்கரை எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் டக்குன்னு வந்து வெளியே அந்த புல்வெளி கிட்ட வந்துட்டோம். இந்த இடமே ரொம்பவே அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கும் சரி நடக்கிறதுக்கும் சரி. ஆனால் அங்கே வந்து அலௌட் எல்லாம் சொல்லிட்டாங்க, அதனால வெளியே வந்துட்டோம். எங்கள் பெரிய பொட்டு இங்கே ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்க புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அவர்களுடைய சமாதியை பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிட்ட ஆயிடுச்சு. அதனால வெயில் கொஞ்சம் இறங்கிடுச்சு. பெருசாக வந்து வெயில் இல்லை. என்னதான் இது வந்து ஒரு பார்த்த இடம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. அவ்வளோ கூட்டம் இருக்குது. எப்பயுமே இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே இருக்குது. எங்கள் கூட வந்து ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அது தெரியாமல் தடுக்கி விழுந்துட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸ் வந்து இருக்கிறதே தெரியல. இன்னும் கொஞ்சம் பிரைட்டரான ஒரு ரிஃப்ளெக்டர் ஏதாவது அதில் ஒட்டி விட்டுருந்தா அவனுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் யாராவது பெரியவங்களை யாராவது கூட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப பார்த்து கூட்டுவாங்க. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ஒர்க்கு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் புரட்சி தலைவி அவர்களுடைய சமாதி. ரொம்பவே அழகாக கட்டியிருந்தாங்க. மெயின்டெனன்ஸுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிட்ட நான் அவங்க விழுந்ததை பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்கு அவருடைய ரியாக்ஷனை பாருங்க. ஐயோ. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 இடமும் வந்து ரொம்ப அழகாக பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. நீங்களும் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. 2 இடமும் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே மெரினா பீச்லாம் போயிட்டு வாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஃபேமிலியோட வெளியே வருதுன்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களுமே கண்டிப்பாக டைம் கிடைச்சா வெளியே கண்டிப்பாக வாங்க. ஸோ என்ஜாய் பண்ண லைஃபை. சீ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.